முதல்ல திரு ஷியாம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். 10 ஆண்டுகளுக்கு பிறகு பழம் நழுவி பாலில் விழுந்திருக்கு. ஏன் இவ்வளவு தாமதம்? பழம் பாலில் விழுவதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? வளர்ந்து வருகிற கட்சிகள் கூட்டணி மாற்றிக்கொள்வது அல்லது வெற்றி கணக்கை அடிப்படையாக கொண்டு வேறொரு கூட்டணியில் சேருவதெல்லாம் இயற்கை என்றுதான் நான் நினைக்கிறேன். சிறிய கட்சி பெரிய கட்சி என்று நான் வர்ணனை கொடுக்க விரும்பவில்லை. வளர்ந்து வரும் கட்சிகள் வளர்ந்த கட்சிகள் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டும். வளர்ந்த கட்சிகள் அவர்கள் தலைமையிலே கூட்டணி அமைக்கும் போது ஏதாவது ஒரு கூட்டணியில் இணைய வேண்டிய ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், வாக்கு அரசியல்ல அது கண்டிப்பாக தேவைதான். இன்னும் சொல்ல போனால் கூட்டணி என்பதே மேகங்கள் திரண்டு மழை பொழிவதல்ல, காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது. இதுதான் என்னுடைய கருத்து எப்போதுமே. 2011 அதிமுக தேமுதிக கூட்டணி, விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவரானார். ஆனால் அதற்கு பிறகு பெரிய விரிசல்லாம் வந்துச்சு. ஜெயலலிதா அவர்களை தேமுதிக எங்களுக்கு பாலபாடம் எடுக்க வேண்டாம் என்றெல்லாம் சொன்னார்கள். விஜயகாந்த் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்குமே மோதல்லாம் வந்தது. கூட்டுறவு சங்க தேர்தல், அதுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி இல்லை. அப்புறம் 2013 ஒரு ராஜ்யசபா தேர்தல் வந்தது. ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக நிறைய ஓட்டுகள். கனிமொழி அவர்களுக்கு 2வது டேம், 2007 ஒரு டேம், 2013 இன்னொரு டேம். இந்த 2 டேம் வரும்போது 2013 அவங்களுக்கு தேவையான எண்ணிக்கையில இல்லை. அதான் உண்மை. அதாவது வழக்கமா அந்த 34 சீட்டு தேவைப்படும். 33 அல்லது 34 என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த ஒரு தேர்தல் தான் 31 ஓட்டுகளில் கனிமொழி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். தேமுதிகவில் இருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். ஆனாலும் கொஞ்சம் கிராஸ் ஓட்டு இருந்தது என்றுதான் சொல்லுவார். ராஜ்யசபா தேர்தல் நம்ம கிராஸ் ஓட்டு கண்டுபிடிக்கவும் முடியாது. கிராஸ் ஓட்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட், அந்த பிரிஃபரன்ஸ் ஓட்டுல லாஸ்ட் திருமதி கனிமொழி அவர்கள் 31 இடங்கள். டி ராஜா, கம்யூனிஸ்ட் கட்சி டி ராஜா, அவர் அதிமுக ஆதரவு பெற்று பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றார். சரி, அப்போ அவங்களும் இப்ப கூட்டணி மாறி தான் இருக்கிறார்கள். எனவே கூட்டணி மாற்ற இயல்பானதுதான். அப்ப 2013 ஓரளவுக்கு அவர்கள் நெருங்கினார்கள். ஆனால் அதற்கு பிறகு சரியாக அமையல. ஏன்னா 2016 மக்கள் நல கூட்டணி, அப்பதான் நீங்க குறிப்பிட்ட ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த பழம் நழுவி பாலில் விழுந்தது. தேன் கலந்த பாலான்னு நமக்கு தெரியாது. பழம் நழுவி பாலில் விழும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன் நான் கலைஞர். ஆனால் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதா அது கைகூடாமல் போனது. 2021 தேர்தலுக்கு முன்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று விஜயகாந்த் அவர்கள் வீட்டில் போய் நலம் விசாரித்தார். அப்போது கூட்டணி வரும் என்று பேசப்பட்டது. ஆனால் கைகூடாமல் போனது. இப்போது கூட்டணி வந்திருக்கிறது. அப்படி என்றால் நான் புரிந்து கொண்ட வகையில கண்டிப்பாக ஒரு ராஜ்யசபா சீட் என்றுதான் நான் அதை புரிந்து கொள்கிறேன். இந்த முடிவை எடுக்க ரொம்ப முக்கியமான காரணமா என்ன இருந்திருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ச்சியா 2 நாளைக்கு முன்னாடி நடைபெற்ற நிகழ்ச்சியில இருந்து கூட கண்டிப்பா அதிமுக அணிக்கு போயிருவாங்க, எல்லாம் பேசி முடிஞ்சாச்சு அப்படின்னு பேசப்பட்ட நிலையில இன்னைக்கு காலையில திமுக கூட்டணியை 20 வருஷம் கழிச்சு கட்சி தொடங்கி இன்னைக்கு தான் முறை கூட்டணி வைக்கிறாங்க. இப்படி ஒரு முடிவு எடுக்க என்ன அடிப்படை காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியிலே கூட நான் திமுகவை நோக்கி தான் தேமுதிக போகிறது என்றே கூட குறிப்பிட்டிருக்கிறேன். பல காரணங்கள், ஒரு திருமண சம்பந்தம் கைகூட இருக்கிறது, அதெல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். நான்லாம் அப்படித்தான் எதிர்பார்த்தேன். அதிமுக கூட்டணி அது அவங்களுக்கு வராதுன்னு தான் நான் நினைச்சேன். காரணம், ராஜ்யசபா சீட் நீங்க எய்ம் பண்ணும்போது அதிமுக உண்மையிலேயே சீட் இல்ல, 2 சீட் தான் இருக்குது. அவங்க ஏற்கனவே ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க, அது ப்ராமிஸ் படி அவங்க கீப் அப் பண்ணல. இப்ப இந்த முறையும் ப்ராமிஸ் கொடுத்ததாக பிரேமலதா அவர்கள் கூறி இருக்கிறார்கள். கடிதமே இருக்கு, எங்களிடம் சொல்லியிருக்காங்க. இந்த முறையும் அதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ராஜ்யசபா சீட் என்று வரும்போது 4 சீட்டு கையில் வச்சிருக்கிற திமுக தான் சேஃப் சாய்ஸா இருந்திருக்கும் ஒன்று. இன்னொன்று, தேமுதிகவுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கு. அவங்களும் இந்த முறை அந்த அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் தேவை. குறைந்தது அது 7. பிராக்டிகலா பார்த்தா 234ல 7 வேணும். ஆனால் 6+1 ராஜ்யசபா சீட்டு இருந்தாலே அது போதுமானது அவர்களுக்கு. அப்ப அந்த வெற்றி கணக்கெல்லாம் போட்டிருப்பார்கள். அதே வெற்றி கணக்க திமுகவும் போடும். அதிமுகவும் போட்ட கணக்கு தாங்க. அதிமுக கைகூடவில்லை. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். ஏன் அது கைகூடாம போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திமுகவை விட அதிமுக அணியில 2011 பயணிச்சிருக்கிறாங்க, 19 பயணிச்சிருக்கிறாங்க, 21 பயணிக்க முடியல, 24 பயணிச்சு ஓரளவு விருதுநகர்ல மட்டும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண அந்த ஒட்டுமொத்த அணியிலையுமே தேமுதிக தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அப்போ ஒரு அணுக்க சக்தியா இருந்த அதிமுகவை தவிர்த்து திமுக கிட்ட போறாங்கன்னா, இவங்களுமே ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. KP முனுசாமி 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு பிரஸ் மீட் நடத்தி நாங்கள் சொன்னபடி கொடுக்க முடியல, அடுத்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் அவர் பண்ணியிருந்தார். அப்போ இந்த ப்ராமிஸ் எல்லாம் மீறி போறாங்க அப்படின்னா NDA அணியை தவிர்ப்பதற்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு ப்ராமிஸ் தாங்க. KPM சொன்னார், அது கரெக்ட் தான். ஆனா அதுக்கு பிறகு பல மாறுதல்கள் ஏற்பட்டன. அந்த மாறுதல்களில் முக்கியமானது பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி அவர்கள்
அவர் கூட்டணி சேர்ந்தது, ம். இப்படி பல காரணங்கள் அதுல இயல்பாகவே இருக்கு. ராஜ்யசபான்னு நீங்க எய்ம் பண்ணீங்கன்னா திமுகவை தவிர வேற வழி இல்லை. ம். காரணம் அவங்ககிட்ட தான் கொடுக்கறதுக்கு சீட் இருக்கு. ம். அப்படி என்றால் ம். தேமுதிக வருவதால் திமுக தங்களுக்கு லாபம்னு அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. ம். பொதுவாக வந்துங்க அவர்களுக்கென்று ஒரு ஓட்டு வங்கி ஒரு 20 தொகுதியில 10,000 15,000 ஓட்டு வங்கி இருக்கு. ம். தேமுதிகவுக்குன்னே இருக்குது. ம். பிற தொகுதிகளில் பெரிய அளவுக்கு ஓட்டு வங்கி இல்லை. ஆனா கட்டமைப்பு கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூராவும் இருக்கு. அதாவது ஒரு 1000 ஓட்டு முதல் 3000 ஓட்டு வரை வாங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கு. ம். அது வந்து கூட்டணி வெற்றிக்கு உதவி செய்யும், தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியின் வெற்றிக்கும் உதவி செய்யும். ம். அதுபோக காங்கிரஸ் கட்சி நடந்து கொண்ட முறை, இதுல ஏற்பட்ட அதிருப்தி இதெல்லாம் சேர்ந்து இதை வந்து குயிக்கன் பண்ணிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப இது ஏன்னா காங்கிரஸுக்கான ஒரு செக்குன்னு பார்க்கலாமா? அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதாவது பிரேமலதா அவர்கள் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகுதான் நாங்க வந்து கூட்டணி பற்றி பேசுவோம்னு சொன்னாங்க. எழிலரசன் சிரிக்கிறாரு. இல்ல அது 17ஆம் தேதி தாங்க இறுதி வாக்காளர் பட்டியல், பழைய பட்டியல் படி. அவங்க சொன்னதே நான் 17ஆம் தேதிக்கு மேலதான் எங்க முடிவை தெரிவிப்போம்னு சொன்னாங்க. ம். ம். அதுக்கு பிறகு அது 23ஆம் தேதின்னு மாறிடுச்சு. இப்போ அப்ப 23ஆம் தேதிக்கு பிறகு தானே முடிவு தெரிவிக்கணும். அதுக்கு முன்பே போயிட்டாங்கல்ல. அப்படின்னா அதை எது குயிக்கன் பண்ணுச்சு? ஆ. எது குயிக்கன் பண்ணுச்சுன்னா காங்கிரஸுடனான அந்த பிணக்கு தான். இப்ப காங்கிரஸுக்கும் வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை நோக்கி போவாங்க. ம். தேமுதிக வந்ததுன்னா திமுகவுக்கு மகிழ்ச்சி தான். அதுல எனக்கு மாற்று கருத்தே சரி, என்டிஏக்கு என்ன பாதிப்பு? இப்ப கேப்டன் விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு பாஜக ட்வீட் போடுறாங்க. அதிமுக தலைவர்கள் இபிஎஸ்ஐ தவிர்த்த மற்றவர்கள் காட்டமா பேச தொடங்கி இருக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கலாம்? இதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அரசியல்ல ஆன்மா மன்னிக்காது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுகல இப்ப சேர்ந்திருக்கிற மன்னன் அவர்கள், அவரை பத்தி ஜெயலலிதா அவர்கள் 2010 2011 காலகட்டத்தில் என்ன பேசுனாங்க, அதே விஜயகாந்தை பற்றிய ஜெயலலிதா அவர்கள் என்ன பேசுனாங்க சட்டமன்றத்திலே இருக்க குறிப்புகளிலே இருக்கு. அப்படி அரசியல் பார்க்க முடியாதுங்க. அரசியல் என்பது உடனடி வெற்றிக்கு எது சாத்தியம்னு ஒரு கணக்கு. கட்சிக்காரங்களோட திருப்தி அதுவும் நிச்சயமா முக்கியமா தான் இருக்கும். கட்சிக்காரர்கள் வந்து கலந்து ஆலோசிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தொகுதி கணக்கு. ஒரு 10 பேராவது தொகுதி கணக்கு வச்சிருப்பாங்க. அந்த 10 பேருக்கும் நம்ம வெற்றி பெறுவதற்கு என்னென்ன ஓட்டு வங்கி உதவுங்கிற ஒரு கணக்கு இருக்கும். எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த முடிவு.